வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி இரண்டும் ஒரு சேர வந்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் நேர் 7ல் சனி பகவான் அமரும்போது திருமண தடையை உண்டு பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை தாமதப்படுத்துவார தவிர திருமணத்தை நிப்பாட்ட மாட்டார். திருமணத்தை தாமதப்படுத்தி திருமணத்தை நடத்தி வைப்பார். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மணமகளும் மணமகனும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுவார். பொண்ணாக இருந்தால் பொண்ணோட ஜாதகமாக இருந்தால் மாப்பிள்ளையை ஃபில்ட்ரு பண்ணுவார், மாப்பிள்ளையோட ஜாதகமாக இருந்தால் பொண்ணை ஃபில்ட்ரு பண்ணி இணைச்சி வைப்பார். அதனால் சிம்ம லக்கண ராசி ரெண்டும் ஒரு சேர வந்து இதுக்கு நேர் 7ல் சனி பகவான் அமரும்போது கவலைப்படாதீங்க. சிறிது காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இதுக்காக நீங்கள் பரிகாரம்னு சொல்லி போக வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயிலுக்கு போய் முடி காணிக்கை எடுக்கணும். அது எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போகணும். அப்படி உங்களால் பூச நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போக முடியலன்னா, உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் போய் முடி காணிக்கை எடுத்து காலையில் ஆண்டி கோலத்தையும் இரவு ராஜ அலங்காரத்தையும் பார்த்து வீடு திரும்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.